4, 5 ஆகிய வகுப்புகளின் சுற்றாடல் சார் செயற்பாடுகளின் பாடத்திட்டத்தில் வரும் 16 அலகுகளினூடாக நாம் பல்வேறு தேவைகளுக்காக நாளாந்தம் பயன்படுத்தும் உபகரணங்களும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றியும் அவற்றை நேரடியாகவும் பயன்பாடு ரீதியாகவும் செய்முறை விளக்கங்களூடாகவும் நேரடி அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் இங்கு எதிர்பார்க்கின்றோம். அது மாத்திரமன்றி இவற்றின் ஊடாக எவ்வாறான வினாக்கள் வினவப்படுகின்றன, அவற்றுக்கு எவ்வாறு விடையளிக்க முடியும் என நாம் இங்கு விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சுற்றாடல் சார் செயற்பாடுகள் தொடர்பான வினாக்களையும் விளக்கங்களையும் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் இப்போது உருவில் காண்பது சுரையாணி சாவி அல்லது புரியாணி சாவி. இவற்றின் பல்வேறு பட்ட வடிவங்களை இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பல்வேறுபட்ட சுரையாணிகளையும் புரியாணிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை பல்வேறுபட்ட வடிவங்களையும் அளவுகளையும் கொண்டதாகவும் காணப்படும். அவற்றினை நீங்கள் இந்த உருவில் காணக்கூடியதாக உள்ளது. சுரையாணி சுரை, அதாவது நீங்கள் உருவில் காண்பது சுரையாணிகளை பொருத்துவதற்கான சுரைகளை காணக்கூடியதாக உள்ளது. இங்கு சுரையாணியில் சுரை பொருத்தப்படும் விதத்தை இங்கு அவதானிக்கலாம். முதலாவது வினா, தரப்பட்ட உருவில் சுரையாணி கழற்றப்படுகிறதா பூட்டப்படுகின்றதா? தரப்பட்ட உருவில் சுரையாணி கழற்றப்படுகின்றதா பூட்டப்படுகின்றதா? நீங்கள் உருவை நன்கு அவதானிங்கோ. இடஞ்சுழியாகவும் பலஞ்சுழியாகவும் நாங்கள் புரிசாவியை கொண்டு கழற்றுகின்ற போது எந்த பக்கம் நகரும் என்பதை நீங்கள் இங்கு முதலில் அவதானிக்க வேண்டும். அந்த நகர்ச்சியை அடிப்படையாக கொண்டு கழற்றப்படுகின்றதா பூட்டப்படுகிறதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அந்த வகையில் இங்கு சரியான விடை கழற்றப்படுகின்றது. இரண்டாவது வினா, அருகிலுள்ள சுரையாணியை இறுக்கவும் கழற்றவும் பயன்படும் உபகரணம். அருகிலுள்ள சுரையாணியை இறுக்கவும் கழற்றவும் பயன்படும் உபகரணம் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. உருவை நன்கு அவதானிங்கோ. சரியான விடை முதலாவது புரிசாவி. பெயர்ச்சி சாவி அல்லது ஷிஃப்டர் சாவி. பெயர்ச்சி சாவி ஷிஃப்டர் சாவி என்றும் அழைக்கின்றோம். உருவில் நீங்கள் நன்கு அவதானிங்கோ. பெயர்ச்சி சாவி பெயர்ச்சி சாவியின் பகுதிகளை நாங்கள் இங்கு உற்று நோக்குவோம். இங்கு அம்புக்குறியினால் காட்டப்படுவது கொடுக்கை அசைக்கக்கூடிய திருகு. இந்த திருகை நாங்கள் திருப்புவதனூடாக புரியாணிகளுக்குரிய அளவுகளை நாங்கள் பல்வேறுபட்ட அளவு புரியாணிகளை கழற்றுவதற்கு ஏற்றதாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு இரண்டாவது அம்புக்குறியினால் காட்டப்படுவது கொடுக்கு, அதாவது புரியாணியை பற்றி பிடிக்கும் பகுதி. மூன்றாவது வினா, குறித்த நபர் ஒருவரினால் உருவில் தரப்பட்ட புரியாணி சுரையை
புரியாணி சாவியினால் கழற்ற முடியவில்லை. காரணம் சுரையின் அளவும் சுரைச்சாவியின் அளவும் வேறுபட்டது ஆகும். இதற்கு மாற்றீடாக அவரால் பயன்படுத்தக்கூடியது பின்வருவன 3 உருக்களுள் எது என்பது கேட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் ஒருவரினால் உருவில் தரப்பட்ட புரியாணி சுரையை புரியாணி சாவியினால் கழற்ற முடியவில்லை. காரணம் சுரையின் அளவும் சுரைச்சாவியின் அளவும் வேறுபட்டது ஆகும். இதற்கு மாற்றீடாக அவரால் பயன்படுத்தக்கூடியது எது என கேட்கப்பட்டுள்ளது. படத்தில் உருவில் காட்டப்பட்டுள்ள சுரையாணியில் உள்ள சுரையை கழற்றுவதற்கு நீங்கள் முதலாவது உருவை அவதானிப்பீர்களாயிருந்தால் ஷிஃப்டர் சாவி, ரெண்டாவது குரடு, ஊசிக்குரடு. அது உங்களுக்கு தெரியும். ஊசிக்குரடு என்னத்துக்கு பயன்படுகிறது என்பது. மூன்றாவது கடத்தியை வெட்டும், கடத்தியிலிருந்து கடத்தி கம்பியை பிரித்தெடுப்பதற்காக பயன்படும் ஒரு உபகரணம். இதில் நீங்கள் பொருத்தமானதாக எது என நீங்கள் தீர்மானிக்கும் போது முதலாவது விடையாக ஷிஃப்டர் சாவி. நான்காவது வினா, கீழே தரப்பட்ட உபகரணத்தின் பெயர் யாது? கீழே தரப்பட்ட உபகரணத்தின் பெயர் யாது? 1 பெயர்ச்சி சாவி, அதாவது ஷிஃப்டர் சாவி. 2வது சுரைச்சாவி. 3 குரடு. சரியான விடை பெயர்ச்சி சாவி. 5வது வினா, சுரை ஆணியிலிருந்து சுரையை இறுக்கவும் தளர்த்தவும் பயன்படும் உபகரணம் ஒன்று அல்லாதது எது? சுரையாணியிலிருந்து சுரையை இறுக்கவும் தளர்த்தவும் பயன்படும் உபகரணம் ஒன்று அல்லாதது எது? இதில் 3 விடை தரப்பட்டுள்ளது. முதலாவது உரு உங்களுக்கு தெரியும், ஷிஃப்டர் சாவி, பெயர்ச்சி சாவி. 2வது உருவை நீங்களது குரடு வகைகளில் ஒன்று வெட்டும் குரடு. 3வது புரிசாவி. அப்போ உங்களுக்கு தெரியும், முதலாவது ஷிஃப்டர் சாவியும் அதாவது பெயர்ச்சி சாவியும், 3வது தரப்பட்டுள்ள புரிசாவியும் சுரையாணியிலிருந்து சுரையை இறுக்கவும் தளர்த்துவதற்கும் பயன்படுகின்றது. ஆகவே இதில் உங்களுக்கு ஒன்று அல்லாததென பொருத்தமற்றதை கேட்கும்போது வர வேண்டிய விடை 2வது, அதாவது வெட்டு. 6வது வினா, A, B ஆகிய இரு சுரைகளையும் தனித்தனி சுரையாணிகளில் பூட்டுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது? A, B ஆகிய இரு சுரைகளையும் தனித்தனி சுரையாணிகளில் பூட்டுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது என கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் A உருவையும் B உருவை அவதானிங்கோ. A உருவினுடைய சுரை பெரிதாகவும் B உருவில் உள்ள சுரை சிறிதாகவும் காணப்படுகின்றது. ஆகவே குறிப்பிட்ட அளவு கொண்ட ஒரு புரிசாவியையோ நாங்கள் இங்கு பயன்படுத்த முடியாது. ஆகவே இங்கு நீங்கள் முதலாவது 3 விடைகளில் முதலாவது நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் முதலாவது உபகரணம் கடத்தியை பிரித்தெடுக்கும் உபகரணம். 2வது ஷிஃப்டர் சாவி, பெயர்ச்சி சாவி, அதாவது வெவ்வேறுபட்ட அளவு கொண்ட சுரைகளை புரியாணியிலிருந்து கலற்றவும் பூட்டுவதற்கும் பயன்படும். 3வது குறிப்பிட்ட அளவு கொண்ட சுரியாணிகளை பூட்டவும் கலற்றவும் பயன்படும். இங்கு 2 அளவுகள் கொண்டதாக காணப்படுவதனால் இதுக்கு பொருத்தமான உபகரணமாக 2வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதாவது பெயர்ச்சி சாவி, ஷிஃப்டர் சாவி. 7வது வினா, கீழ் உள்ள உருவில் காணப்படும் உபகரணங்கள் முறையே எவை? கீழுள்ள உருவில் காணப்படும் உபகரணங்கள் முறையே எவை என கேட்கப்பட்டுள்ளது. உருவை நன்கு நீங்கள் அவதானித்ததன் பிற்பாடு இந்த 3 விடைகளிலும் பொருத்தமானது எது என நீங்கள் குறிப்பிடலாம். முதலாவது விடையாக ஆணி, சுத்தியல், மரமறியும் கைவாள், பெயர்ச்சி சாவி. 2வது ஆணி, கவர் சுத்தியல், மரமறியும் கைவாள், திருப்புளி. 3வது ஆணி, கவர் சுத்தியல், மரமறியும் கைவாள், பெயர்ச்சி சாவி. இதில் நீங்கள் சரியான விடையாக ஆணி,
கவர் சுத்தியல், மரமறியும் கைவாள், பெயர்ச்சி சாவி. மூன்றாவது விடை. கடத்திகளிலிருந்து கடத்தி கம்பிகளை பிரித்தெடுக்கும் குறடு. அதாவது கடத்தி உங்களுக்கு தெரியும், சாதாரண கடத்திகள் இருக்குது. அதிலிருந்து கடத்திக்கு பாதுகாப்பு மேலுரையாக ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. அதை நாங்கள் பிரித்தெடுப்பதற்கு, அதாவது கம்பி பகுதியையும் செப்பு கம்பியையும் நாங்கள் அதில் இருந்து கடத்தியின் வயரை பிளாஸ்டிக் கவரையும் பிரித்தெடுப்பதற்காக பயன்படும் ஒரு குறடை ஒன்று இருக்குது. அதான் நீங்கள் இப்போ உருவில காண்கிறீர்கள். இது கடத்திகளிலிருந்து கடத்தி கம்பிகளை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு வகை குறடு. 7வது வினா, கடத்திகளில் இருந்து கடத்தி கம்பிகளை பிரித்தெடுக்கும் உபகரணம் பின்வருவற்றுள் எது? கடத்திகளிலிருந்து கடத்தி கம்பிகளை பிரித்தெடுக்கும் உபகரணம் பின்வற்றுள் எது? இதில் 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடை ஷிஃப்டர் சாவி, அதாவது பெயர்ச்சி சாவி. 2வது உபகரணம் உங்களுக்கு தெரியும், இது கடத்திகளிலிருந்து கடத்தி கம்பிகளை பிரித்தெடுப்பதற்காக பயன்படும் உபகரணம். 3வது உபகரணத்தை நீங்கள் பார்த்தால் அது கை நகம் வெட்டும் கருவி, நெயில் கட். அப்போ இதற்கு கடத்திகளிலிருந்து கம்பிகளை பிரித்தெடுப்பதற்கு பொருத்தமான உபகரணம் 2வது. இப்போது நீங்கள் உருவில் காண்பது பெயர்ச்சி குழாய் கழற்றி. பெயர்ச்சி குழாய் கழற்றி, பைப் பிரிஞ்சர். பெயர்ச்சி குழாய் கழற்றியை பயன்படுத்தி இறுக்குதலும் தளர்த்துதலும் பற்றி பிடித்தலும். பெயர்ச்சி குழாய் கழற்றியை பயன்படுத்தி இறுக்குதலும் தளர்த்துதலும் பற்றி பிடித்தலும் ஆகிய செயற்பாடுகளை நீங்கள் உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெயர்ச்சி குழாய் கழற்றியை பயன்படுத்தி நடைபெறும் செயற்பாட்டை நீங்கள் உருவில் அவதானிக்கலாம். ஹப்ளின் சாவி. ஹப்ளின் சாவி, இவ்வகையான சாவிகளை நீங்கள் நீரிறைக்கும் பம்பிகளுக்கு இடையிலான குழாய் இணைப்புகளை பூட்டுவதற்கும் கழற்றுவதற்கும் பயன்படுகின்றது. இதை ஹப்ளின் சாவி என அழைப்பர். முதலாவது வினா, நீரிறைக்கும் பம்பியிலிருந்து அம்புக்குறியினால் காட்டப்பட்ட நாக்குச்சுரையாணியை இறுக்கவும் தளர்த்தவும் பயன்படும் உபகரணம் எது? நீரிறைக்கும் பம்பியிலிருந்து அம்புக்குறியினால் காட்டப்பட்ட நாக்குச்சுரையாணியை இறுக்கவும் தளர்த்தவும் பயன்படும் உபகரணம் எது? இதில் 3 வகையான விடைகள் தரப்பட்டுள்ளது உருவில். இந்த நாக்குச்சுரையை கழற்றுவதற்கு இறுக்கவோ தளர்த்துவதற்கோ பயன்படுகின்றது என்ற முறையில் பார்க்கும்போது, முதலாவது நீங்கள் அவதானிப்பது பெயர்ச்சி குழாய் கழற்றி, பைப் பிரிஞ்சர். 2வது விடையாக உருவில் தரப்பட்டுள்ளது பெயர்ச்சி சாவி. அது அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு தெரியும். 3வதாக தரப்பட்டுள்ளது, உருவில் காட்டப்பட்டுள்ளது பாருங்க. அந்த அமைப்பை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் இதை என்னென்னு சொல்கிறது? 3வது ஹப்ளின் சாவி. இந்த சாவி தான் நாக்கு போன்ற அமைப்பு கொண்ட அம்புக்குறினா காட்டப்பட்டிருக்குது நாக்குச்சுரையாணியை இறுக்கவும் தளர்த்தவும் இவ்வகையான உபகரணம் பயன்படுகின்றது. ஆகவே சரியான விடை 3வது ஹப்ளின் சாவி. 2வது வினா, நீரிறைக்கும் பம்பியிலிருந்து அம்புக்குறியினால் காட்டப்பட்ட நாக்குச்சுரையாணியை இறுக்கும் போதும் தளர்த்தும் போதும் குழாயின் பாதுகாப்பு கருதி குழாயை இறுக பற்றி பிடிக்க பயன்படும் உபகரணம் எது? நீரிறைக்கும் பம்பியிலிருந்து அம்புக்குறியினால் காட்டப்பட்ட நாக்குச்சுரையாணியை இறுக்கும் போதும்
தளர்த்தும் போதும் குழாயின் பாதுகாப்பு கருதி குழாயை இறுக பற்றி பிடிக்க பயன்படும் உபகரணம் எது? இப்போ நாக்குப்பகுதி கொண்ட சுரியாணியை கலற்றுவதற்காக ஒன்றை பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு உபகரணம் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் இதில் 3 வகையான உபகரணம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அந்த 3 வகையான உபகரணங்களில் பொருத்தமான உபகரணம் எதென்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் முதலாவது உபகரணத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அது பேர்ச்சி குழாய் கலட்டி பைப் ரிஞ்சர். ரெண்டாவது உபகரணத்தை நீங்கள் உற்று நோக்கினால் ஹப்ளின் சாவி. அது நாக்கு போன்ற அமைப்புகளை கொண்ட சுரியாணியை இறுக்கவும் கலற்றவும் தளர்த்துவதற்கும் இவை பயன்படுகின்றது. மற்றது சாதாரண மூன்றாவது விடை சாதாரண புரி சாவி. அப்போ இதுக்கு நாக்கு போன்ற சுரியாணிகளை கலற்றுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஹப்ளின் சாவி. ஆனால் இங்கு இறுக பற்றி அந்த நாக்கு போன்ற சுரியாணியை கலற்றுவதற்காக ஒன்றை இறுக பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு நிலையை கேட்டிருக்குது. அப்போ அந்த நிலையில் நீங்கள் மிக கவனிக்க வேண்டியது இறுக பற்றி பிடிக்க வேண்டிய நிலையில் கேட்கப்படும் போது அது பேர்ச்சி குழாய் கலட்டி, அதாவது முதலாவது விடை பைப் ரிஞ்சர். இங்கு உருவில் குழாய் கலற்றியினால் இறுக பற்றி பிடித்தல் செயல்பாட்டை இங்கு அவதானிக்கலாம். அதாவது ஹப்ளின் சாவியினால் ஒரு நாக்கு போன்ற சுரியாணியை கலற்றுவதற்கு முன்னோடியாக இறுக பற்றி பிடித்தல் செயற்பாடு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான உபகரணமாக பேர்ச்சி குழாய் கலற்றியால் இறுக பற்றி பிடித்தல் செயற்பாட்டை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு உருவில் நீங்கள் அவதானிப்பது குழாயினை இறுக பற்றி பிடித்தல் செயற்பாடு. அதாவது பேர்ச்சி குழாய் கலற்றி பைப் ரிஞ்சரால் குழாயை இறுக பற்றி பிடிக்கிற செயற்பாட்டை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்வரும் உபகரணங்களின் பெயர்களை எழுதுக. பின்வரும் உபகரணங்களின் பெயர்களை எழுதுக. இங்கு 5 வகையான உபகரணங்கள் தரப்பட்டுள்ளது. அவற்றின் பெயர்களை இங்கு உங்களை அதற்குரிய உருக்களுக்குரிய பெயர்களை எழுத கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலாவது உபகரணம் ஹப்ளின் சாவி. ஹப்ளின் சாவி. இரண்டாவது பெயர்ச்சி குழாய் கலட்டி பைப் ரிஞ்சர். பெயர்ச்சி குழாய் கலட்டி பைப் ரிஞ்சர். மூன்றாவது பெயர்ச்சி சாவி. மூன்றாவது பெயர்ச்சி சாவி ஷிஃப்டர் சாவி. நான்காவது கை துறப்பணம் ஹேண்ட் ட்ரில்லர். கை துறப்பணம் ஹேண்ட் ட்ரில்லர். நாலாவது. ஐந்தாவது அதுவும் ஒரு வகை கை துறப்பணம் தான். கை துறப்பணம் ஹேண்ட் ட்ரில்லர். கை துறப்பணம் ஐந்தாவது. சுவர் உளி பஞ்சஸ் செசல்ஸ். சுவர் உளி அதாவது சுவர்களை உள்ள பூச்சுக்களை சுரண்டுவதற்கு பூச்சுக்களை சுரண்டி எடுப்பதற்கு பயன்படுகின்ற உளி வகையாகும். இதை நீங்கள் உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுவர் உளி பஞ்சஸ் செசல்ஸ். சுவர் உளி பஞ்சஸ் செசல்ஸ். உருவில் சுவர் உளியை பயன்படுத்தி எவ்வாறு சுவர் பூச்சுக்களை சுரண்டுவது அகற்றுவதை உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பூச்சு படைகளை சுவர்களிலிருந்து அகற்றுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சுவர் உளியை பயன்படுத்தி எவ்வாறு சுவர் பூச்சுக்களை அகற்றுகிறார்கள். வேலைகளை இலவாக்குவதில் இவ்வாறான உபகரணங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. சுவரொளியை பயன்படுத்தி சுவரை செதுக்குவதை
காணக்கூடியதாக இருக்குது. அதாவது சுவர் பூச்சுக்களை சுரண்டி எடுப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வினா, சுவரொன்றை துளையிடுவதற்கும் சீமேந்து பூச்சுக்களை செதுக்கி உடைப்பதற்கும் பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? சுவரொன்றை துளையிடுவதற்கும் சீமேந்து பூச்சுக்களை செதுக்கி உடைப்பதற்கும் பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? இதில் பாருங்க, முதல்ல 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. 3 உருக்களை கொண்ட விடை தொகுதி தரப்பட்டுள்ளது. முதலாவது உருவை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் கவர் சுத்தியலும் சாதாரண திருப்புளியும் தரப்பட்டுள்ளது. அப்போ இதில் சுவரை துளையிடுவதற்கும் சிமெந்து பூச்சுக்களை செதுக்கி உடைப்பதற்கும் மிக பொருத்தமான என்றவர் சுத்தியல் பயன்படுத்தப்பட்டாலும் அடுத்த திருப்புளி எந்த வகையிலும் அதுக்கு பயன்படாது. 2வது விடையாக சுவரை துளையிடும் உபகரணம் ஒன்று காணப்படுகிறது. மற்றது சுவரை செதுக்குவதற்கான ஒரு உபகரணமும் காணப்படுகின்றது. 3வதை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் கைத்துறப்பணமும் பூமுனை திருப்புளியும் தரப்பட்டுள்ளது. அப்போ இதில் மிகவும் பொருத்தமானது செதுக்குவதற்கு, அதாவது சீமேந்து துளையிடுவதற்கு முதலாவது அதாவது 2வது விடையில் உள்ள உபகரணத்தின் மேலே உள்ள உபகரணத்தையும் அதன் கீழுள்ள உபகரணம் சீமேந்து பூச்சுக்களை செதுக்குவதற்கும் பயன்படும். ஆகவே மிகச்சரியான விடையாக நாங்கள் 2வது உருவை எடுத்துக்கொள்ளலாம். திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர். திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர். அதில் சாதாரண திருப்புளி, பூமுனை திருப்புளி, மற்றது மின் சோதிப்பான் என்ற வகையில் திருப்புளிகள் காணப்படுகின்றன. இதை நீங்கள் இங்கு உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வினா, கீழுள்ள திருகாணியை கழற்றுவதற்கு மிக பொருத்தமான திருப்புளி யாது? கீழுள்ள திருகாணியை கழற்றுவதற்கு மிக பொருத்தமான திருப்புளி யாது? படத்தில் 3 உருக்கள் தரப்பட்டுள்ளன. நீங்கள் திருகாணியையும் அதற்குரிய தொப்பி முனையை அவதானிப்பீர்களாக இருந்தால் அதில் காணப்படுகின்ற வெட்டுமுகத்தை அவதானிங்கள். இதனூடாக அதற்கு பொருத்தமான திருப்புளி எது என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். நீங்கள் விடையில் பார்த்தீங்கன்னா முதலாவது சாதாரண திருப்புளி, 2வதில் பூமுனை திருப்புளி, 3வது ஷிஃப்டட் சாவி. இப்போ இதில் நீங்கள் அந்த திருகாணியின் தொப்பி முனையில் உள்ள பகுதியையும் அதற்கு பொருத்தமான திருப்புளி எது என்பதை நீங்கள் இந்த 3 உருக்களில் தெரிவு செய்தல் வேண்டும். இப்போ இதுக்கு பொருத்தமானது எதுவென்றால் 2வதாக பூமுனை திருப்புளி. 2வது வினா, கீழுள்ள திருப்புளியை பயன்படுத்தி குறித்த பலகையில் பூட்டக்கூடிய திருகாணி எது? கீழே உள்ள திருப்புளியை பயன்படுத்தி குறித்த பலகையில் பூட்டக்கூடிய திருகாணி எது? நீங்கள் முதலில் தரப்பட்ட திருப்புளியை அவதானிங்கோ. அதை அடிப்படையாக கொண்டு 3 உருக்களை கொண்ட விடைகள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவது நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த திருப்புளியின் முனைப்பகுதி எவ்வாறு இருக்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டு முதலாவதில் காணப்படுகின்ற அதாவது திருகாணியின் தொப்பி முனையை அவதானிங்கோ, அதுகின்ற வெட்டு முகத்தையும். 2வது விடையாக தரப்பட்டுள்ள உருவில் உள்ள திருகாணியின் தொப்பி முனையையும் அவதானிக்கும் போதும், 3வது விடையாக தரப்பட்டுள்ள உருவில் உள்ள திருகாணியின் தொப்பி முனையை அவதானிக்கும் போது உங்களுக்கு சரியான விடையை இனங்காண முடியும். அந்த வகையில் மிகச்சரியான விடையாக முதலாவதாக நாங்கள் கொள்ளலாம். மூன்றாவது வினா, கீழ்குறித்த புரியாணியை பூட்டுவதற்கு மிக பொருத்தமான உபகரணத் தொகுதி எது? கீழ்குறித்த புரியாணியை பூட்டுவதற்கு மிக பொருத்தமான உபகரணத் தொகுதி எது?
நீங்கள் உருவ முதலாவதை அவதானிங்கோ. அதுக்கு பொருத்தமான உபகரணமாக கொள்ளக்கூடியது நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டியது தொப்பி முனை. புரியாணியின் தொப்பி முனையை அவதானிப்பதன் ஊடாக பொருத்தமான உபகரணத்தை நாங்கள் தெரிவு செய்ய முடியும். ஆகவே இதில் நாங்கள் முதலாவது பொருத்தமற்றது, ரெண்டாவதும் பொருத்தமற்றதாக காணப்படுகிறது, மூன்றாவது பூமுனை திருப்புளியும் புரிசாவியும் காணப்படுது. ஆகவே அது பொருத்தமானதாக மூன்றாவது விடையை கொள்ளலாம். நான்காவது வினா, குறித்த புரியாணியை பூட்டுவதற்கு கழற்றுவதற்கும் பொருத்தமான உபகரணம் எது? குறித்த புரியாணியை பூட்டுவதற்கும் கழற்றுவதற்கும் பொருத்தமான உபகரணம் எது? இதில் முதலாவது நீங்கள் 3 வகை விடைகள் தரப்பட்டுள்ளன. அதில் நீங்கள் முதலாவது உருவை அவதானிப்பீர்களை, அதாவது திருகாணியின் தொப்பி முனையை அவதானிப்பதன் ஊடாக அதற்கு சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் முதலாவது விடை பூமுனை திருப்புளி, அது பொருத்தமற்றது. ரெண்டாவது சாதாரண திருப்புளி, அதுவும் பொருத்தமற்றது. மூன்றாவது புரிசாவி. ஆகவே குறித்த திருகாணியை கழற்றுவதற்கு பூட்டுவதற்கும் புரிசாவி பயன்படுத்தலாம். ஆகவே மூன்றாவது விடையாக கொள்ளலாம். ஐந்தாவது வினா, கீழுள்ள திருகாணியை பூட்டுவதற்கு பயன்படும் உபகரணம் எது? கீழுள்ள திருகாணியை பூட்டுவதற்கு பயன்படும் உபகரணம் எது? இதில் மேலே உருக்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் பயன்படுத்தப்படும் திருப்புளி வகை எது என கேட்கப்படும் போது முதலாவது காணப்படுகின்ற ஒரு பூமுனை திருப்புளியாகவும், ரெண்டாவது சாதாரண திருப்புளியாகவும், மற்ற மூன்றாவது விடையாக சுவர் துளையிடும் புளியாகவும் காணப்படுகின்றது. ஆகவே தொப்பிமுனையில் காணப்படும் பகுதிக்கு பொருத்தமான திருப்புளியாக முதலாவது விடையை கொள்ளலாம். ஆறாவது வினா, கீழுள்ள திருகாணியை பூட்டுவதற்கு பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? கீழுள்ள திருகாணியை பூட்டுவதற்கு பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? இதில் நீங்கள் தரப்பட்டுள்ள உருவை அவதானிப்பீர்களாக இருந்தால் அதன் தொப்பி முனையை முதல் அவதானிங்கோ. அதில் அதற்கு பொருத்தமான உபகரணமாக 3 உருக்கள் தரப்பட்டுள்ளது. முதலாவது பூமுனை திருப்புளி, ரெண்டாவது சாதாரண திருப்புளி, மூன்றாவது புரிசாவி. ஆகவே மிக பொருத்தமான உபகரணமாக மூன்றாவது விடையை கொள்ளலாம். பல்வேறுபட்ட திருகாணி வகைகள். நீங்கள் உருவிலே அவதானிப்பது பல்வேறுபட்ட திருகாணிகளை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். அதாவது இங்கு நீங்கள் திருகாணி என்ற வகையில் தொப்பி முனையை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட வகைகளாக நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் இதை உருவில் அவதானித்து கொள்ளலாம். பல்வேறுபட்ட புரியாணி வகைகள். பல்வேறுபட்ட புரியாணி வகைகள். உருவில் நீங்கள் அவதானிப்பது பல்வேறு வகைப்பட்ட புரியாணி வகைகளை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏழாவது வினா, கீழுள்ள உருவில் திருகாணியை பலகையில் பூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணம் எது? கீழுள்ள உருவில் திருகாணியை பலகையில் பூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணம் எது? 3 வகையான விடைகள் தரப்பட்டுள்ளன. ஒன்று பூமுனை திருப்புளி, ரெண்டாவது சாதாரண திருப்புளி, மூன்றாவது கைத்துறப்பணம். இதில் முதலாவது விடையாக நீங்கள் எடுக்கும் பூமுனை திருப்புளி எடுத்துக்கொண்டால் அங்கே தரப்பட்ட திருகாணியின் தொப்பி முனையை அவதானிப்பீர்களாக இருந்தால் அது பொருத்தமற்றது. ரெண்டாவது வகை சாதாரண திருப்புளி பொருத்தமானதாக காணப்படுகிறது. மூன்றாவது கைத்துறப்பணம் பொருத்தமற்றது. ஆகவே ரெண்டாவது விடையாக சாதாரண திருப்புளியை கொள்ளலாம். தொடர்பு படுத்துக. இங்கு ஏ பகுதியில் 4 வகையான உபகரணங்கள் தரப்பட்டுள்ளன. அதற்கு பொருத்தமான உபகரண தொகுதியை பி பகுதியிலிருந்து தெரிவு செய்து கோடிடவும். அந்த வகையில் நீங்கள் கோட்டினால் இணைப்பதனூடாக நீங்கள் விடையினை காண முடியும். எட்டாவது வினா,
கீழுள்ள உருவில் திருகாணிய பலகையில் பூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணம் எது? கீழுள்ள உருவில் திருகாணிய பலகையில் பூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணம் எது? இங்கு நீங்கள் உருவினை அவதானிப்பீர்களாயிருந்தால் அதற்கு பொருத்தமான உபகரணமாக 3 விடைகளிலிருந்து தெரிவு செய்யும் போது, ஒன்று பூமுனை திருப்புளி, 2வது சாதாரண திருப்புளி, 3வது கைத்துறப்பணம். இதில் மிகவும் பொருத்தமானது பூமுனை திருப்புளி. 9வது வினா, சுரையாணி அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி புரிசாவியினால் பூட்டப்படுமானால் அதில் உள்ள சுரை இருக்க வேண்டிய நிலை அல்லாதது. சுரையாணி அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி புரிசாவியால் பூட்டப்படுமானால் அதில் உள்ள சுரை இருக்க வேண்டிய நிலை அல்லாதது. அதில் முதலாவது விடையாக சுரையினை அதேவேளை அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி இன்னொரு புரிசாவியினால் பூட்டுதல். 2வது விடையாக சுரையினை அதேவேளை அம்புக்குறி காட்டும் திசைக்கு எதிர்த்திசை நோக்கி இன்னொரு புரிசாவியினால் பூட்டுதல். 3வது சுரையினை சாதாரண குரட்டை இறுக பற்றி பிடித்தல். அப்போ இதில் நாங்கள் சரியாக சுரை இருக்க வேண்டிய நிலை அல்லாதது கேட்கப்பட்ட பட்சத்தில் நாங்கள் 2வது விடையாகவும் 3வது விடையாகவும் சரியாக பூட்டக்கூடிய நிலையையும், 1வது விடையாக பொருத்தமல்லாதது, அதாவது இருக்க வேண்டிய நிலை அல்லாததாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே 1வது விடையே இதற்கு சரியான விடை. அதாவது சுரையினை அதேவேளை அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி இன்னொரு புரிசாவினால் பூட்டுதல். இது பூட்டப்படாத நிலையே காணப்படுகின்றது. ஆகவே இதே அல்லாததாக கொள்ளப்படுகின்றது. 10வது வினா, கீழே தரப்பட்ட நிலையாக உள்ள சுரையாணிக்கு சுரையினை பூட்டும் போது சுரை பூட்ட வேண்டிய முறை எது? கீழே தரப்பட்ட நிலையாக உள்ள சுரையாணிக்கு சுரையினை பூட்டும் போது சுரை பூட்டப்பட வேண்டிய முறை எது? அதில் 3 விடை தரப்பட்டுள்ளது. ஒன்று அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி திருப்புதல். 2வது அம்புக்குறி காட்டும் திசைக்கு எதிர்த்திசை நோக்கி திருப்புதல். 3 விரும்பிய இரு திசைகளிலும் பூட்ட முடியும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சுரையாணிக்கு சுரையை பூட்டணுமென்றால் ஏதோ ஒரு திசையிலான் பூட்டலாம். இப்போ அந்த வகையில் நாங்கள் 1வது விடையாக அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி திருப்பும்போது சரியாக சுரையை சுரையாணியில் பூட்ட முடியும். ஆகவே 1வது விடை. 11வது வினா, மாணவன் ஒருவன் பூமுனை திருப்புளியை பயன்படுத்தி பலகை ஒன்றில் திருகாணியை பூட்டுவதற்கு பொருத்தமான முறை எது? மாணவன் ஒருவன் பூமுனை திருப்புளியை பயன்படுத்தி பலகை ஒன்றில் திருகாணியை பூட்டுவதற்கு பொருத்தமான முறை எது? இதில் 3 வகையான விடை தரப்பட்டுள்ளது. ஒன்று ஏ அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி திருகுதல். 2வது பி அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி திருகுதல். 3 ஏ பி அம்புக்குறி காட்டும் இரு திசை நோக்கி திருகுதல். இதில் உங்களுக்கு தெரியும், 3வது விடையாக இரு திசையை நோக்கி திருகுவதனூடாக திருப்புளியை பயன்படுத்தி திருவதனூடாக பலகை ஒன்றில் நாங்கள் திருகாணியை பொருத்த முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ 3வது பொருத்தமற்றது. நீங்கள் 2வது உற்று நோக்குவீர்களாக இருந்தால் பி அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி திருகுதல். அதாவது அம்புக்குறி பி இருக்கல்லோ, அப்போ அதை நோக்கி நாங்கள் திருகுவோமாக இருந்தால் என்ன செய்யும்? திருகாணி பூட்டப்படும். ஆகவே பொருத்தமான விடை 2. மின் சோதிப்பான் டெஸ்டர். மின் சோதிப்பான் டெஸ்டர் மின்சார வேலை செய்பவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களில் ஒன்றாக கொள்ளப்படுகின்றது. மின் சோதிப்பான் பிடிக்கும் சரியான முறை. ஒரு மின்னை சோதிக்கும் போது அந்த மின் சோதிப்பான் எவ்வாறு கையாளப்பட வேண்டும், பிடிக்கப்பட வேண்டும் கையினால் என்பதை இந்த உரு காட்டுகின்றது. பொதுவாக பிடிக்கும்போது அந்த மின் சோதிப்பானின் பிற்பகுதியில் ஒரு விரலின் ஒரு பகுதி தொடுகையை ஏற்படுத்த வேண்டும். காரணம், புவியீர்ப்பு தொடுகை காணப்படும் போதே அது சரியான வாசிப்பினை, அதாவது மின் ஒளிர்வதை அந்த மின் சோதிப்பான் மின் வாயின் நிலையை காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த மின் சோதிப்பானின் பின்பகுதியில் ஒரு விரலினால் தொடுகையை ஏற்படுத்த வேண்டும். சரியான முறையில் மின் சோதிப்பானை பயன்படுத்தி மின்னை சோதிக்கும் முறை.
சரியான முறையில் மின் சோதிப்பானை பயன்படுத்தி மின்னை சோதிக்கும் முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது உருவில். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், எப்போதும் அந்த மின் சோதிப்பானின் பின்பகுதியில் புவி ஈர்ப்பு தொடுகை இருக்க வேண்டும். ஆகவே ஒரு விரலினால் அதில் ஒரு தொடுகையை ஏற்படுத்துவதன் ஊடாகவே சரியான மின்னோட்ட பாய்ச்சலை அளவிடக்கூடியதாக இருக்கும். அதாவது மின்னோட்டத்தை பாய்கின்ற நிலையை எடுத்துக்காட்ட முடியும். 13வது வினா, கீழுள்ள உருவில் மின்னை சோதிக்கும் முறையில் காணப்படும் குறைபாடு யாது? கீழுள்ள உருவில் மின்னை சோதிக்கும் முறையில் காணப்படும் குறைபாடு யாது? முக்கியமாக நீங்கள் முதலில் பார்த்தது போல மின் சோதிப்பானை பயன்படுத்தும் போது புவியீர்ப்பு தொடுகைக்காக ஒரு விரலினால் மின் சோதிப்பானின் பின்பகுதியில் அதாவது புவியீர்ப்பு தொடுகையை ஏற்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவருடைய ஒரு விரல் அந்த மின் சோதிப்பான் பின்பகுதியில் தொடுகையை ஏற்படுத்தவில்லை. ஆகவே அதை சரியான வாசிப்பினை, அதாவது மின்னோட்டம் பாய்கிறதா என அறிய முடியாது. ஆகவே அவர் அதை உயிர்ப்பு தொடுகையை ஏற்படுத்தாதது ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. 14வது வினா, மின்னை சோதிக்க பயன்படும் உபகரணம் யாது? மின்னை சோதிக்க பயன்படும் உபகரணம் யாது? 3 வகையான விடைகளில் தரப்பட்டுள்ளன. அதில் 3 உருக்களில் முதலாவதை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது மின் சோதிப்பான் என்றது உங்களுக்கு தெரிகிறது. 2வது திருப்புளி பொருத்தமற்றது, பூமினை திருப்புளி என அது பொருத்தமற்றது. 3வது விட சாதாரண திருப்புளி. ஆகவே மின்னை சோதிப்பதற்கு பொருத்தமான உபகரணம் மின் சோதிப்பான், அதாவது முதலாவது விடையாக கொள்ளலாம். நீங்கள் உருவில் பார்க்க இருப்பது தரைதல் இயந்திரம், ரிவர்ட் கன், தரைதல் இயந்திரம். நீங்கள் உருவில் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது நீங்கள் உருவில் காண்பது ரிவர்ட் கன், தரைதல் இயந்திரம். அவற்றுக்கான ஆணிகளையும் நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தரைதல் இயந்திரமானது அலுமினியம், தகரம் போன்றவற்றினை இணைப்பதற்கும் பொருத்துவதற்கும், இவ்வாறான தரைதல் ஆணிகள் மூலமாக இணைப்பதற்கு இவ்வாறான தரைதல் இயந்திரம் உதவி செய்கின்றது. தரைதல் இயந்திரத்தினூடாக எவ்வாறு தரைதல் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் இந்த உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தரைதல் இயந்திரத்தின் செயற்பாட்டை இப்போது நீங்கள் இந்த உருவில் காணக்கூடியதாக உள்ளது. எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மின்சார துரப்பணம். ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட கைத்துரப்பணத்தின் வளர்ச்சி போக்காக மின்சார துரப்பணத்தை இப்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உருவில் பல்வேறு வடிவங்களில் இந்த மின்சார துரப்பணம் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான துரப்பணங்களுக்கு பயன்படுகின்ற துரப்பண அலகுகள், ட்ரில்லர் பிட்ஸ், இவற்றை உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை பல்வேறுபட்ட அளவுகளும் பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளுக்காக பயன்படுத்துகின்ற அலகுகளாக காணப்படுகிறது. உதாரணமாக இரும்பு, தகரம், பலகை, அதாவது மரம் சார்ந்தது, அலுமினியம் போன்ற ஒவ்வொரு வகையான பொருட்களுக்கும் துளையிடுவதற்கு வெவ்வேறு வகையான துரப்பண அலகுகள் பயன்படுத்தி கொள்வார்கள். துரப்பண அலகு. துரப்பண அலகுகளின் முனைப்பகுதிகளை, அதாவது முனைப்பகுதிகளின் அமைப்பினை கொண்டு நாம் அது எவற்றுக்கு பயன்படுத்தலாம் என்பதை தீர்மானிக்க முடியும். மரத்துக்கு துளையிடுவதற்கான முனைப்பகுதி ஒரு அமைப்பை கொண்டதாகவும், இரும்பு உலோகங்கள் சார்ந்த பொருட்களுக்கு முனைப்பகுதி வேறு அமைப்பை கொண்டதாகவும் காணப்படும். இவற்றினை அடிப்படையாக கொண்டு துளையிடுவதற்கான முனைப்பகுதியும்
மாறுபடும் என்பதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். துரப்பண அலகுக்கான இதை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மின்சார துரப்பணத்தை பயன்படுத்தி துளையிடும் முறை. மின்சார துரப்பணத்தை பயன்படுத்தி துளையிடும் முறை. இங்கு மின்சார துரப்பணத்தை பயன்படுத்தி சுவரினை துளையிடுவதை இங்கு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே சுவருக்கு பயன்படுத்தப்படுகின்ற துரப்பண அலகு வேறுபட்ட, அதாவது அதன் முனைப்பகுதி வேறுபட்டதாக காணப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மின்னேற்றம் செய்யப்பட்ட துரப்பணத்தை பயன்படுத்தி துளையிடும் கருவி. மின்னேற்றம் செய்யப்பட்ட துரப்பணத்தை பயன்படுத்தி துளையிடும் கருவி. இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்றால், துரப்பணத்துக்கு மின்சார துரப்பணத்துக்கு அதற்குரிய பிரதான மின்னோட்டத்துக்கான கடத்தி காணப்படும். ஆனால் இங்கு துரப்பணத்திலேயே மின்னேற்றம் செய்யப்பட்ட சார்ஜ் செய்யப்பட்ட மின்கலங்கள் காணப்படும். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே நேரடியாக கடத்தியினுக்கான தொடர்பு காணப்பட மாட்டாது. ஆகவே இது குறிப்பிட்ட இங்கே உயரமான இடங்களில் மின்சார வயர்களை கொண்டு செல்ல முடியாத இடங்களுக்கு இவ்வாறான துரப்பணங்கள் பயன்படுகின்றன. மின்சார துரப்பணத்தை பயன்படுத்தி செய்யப்படும் பல்வேறு வேலைகள் எவை? மின்சார துரப்பணத்தை பயன்படுத்தி செய்யப்படும் பல்வேறு வேலைகள் எவை? இங்கே நீங்கள் உருவில் அவதானிப்பீர்களாக இருந்தால், ஒன்று இங்கு சுவர் துளையிடப்படுகிறது மின்சார துரப்பணத்தை பயன்படுத்தி. மற்றது ஒரு பெரிய மலைப்பகுதிகள், பெரிய பாறாங்கற்கள் என்பவற்றை துளையிட்டு அவற்றை உடைப்பதற்கும் இவ்வாறான துரப்பணங்கள், மின்சார துரப்பணங்கள் பயன்படுகின்றது. இதை நீங்கள் இங்கு உருவில் காணலாம். அடுத்தது துரப்பண அலகுகள் பொருத்தும் முறை. துரப்பண அலகு பொருத்தும் முறை, அதாவது துரப்பண உபகரணத்தில் துரப்பணத்துக்கான அலகை எவ்வாறு பொருத்துவது, பொருத்தும் முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இதை நேரடியாக நீங்கள் கையாளாவிட்டாலும் பெரியவர்களின் உதவியோடு அவர்கள் அதை கையாள முடியும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மின்சார பொருட்களை சிறுவர்களாகிய நீங்கள் கையாளக்கூடாது. பெரியவர்களின் உதவியுடன் தான் இந்த செயற்பாட்டையும் செய்ய வேண்டும். ஐந்தாவது வினா, சுவரிலும் பலகையிலும் உலோகம் சார்ந்தவைகளிலும் துளையிடுவதற்கு பயன்படும் உபகரணம் எது? சுவரிலும் பலகையிலும் உலோகம் சார்ந்த வகைகளிலும் துளையிடுவதற்கு பயன்படும் உபகரணம் எது? அதாவது 3 உருக்கள் தரப்பட்டுள்ளது. அவற்றில் எந்த உரு பொருத்தமானதென கேட்கப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் அவதானிப்ப முதலாவதாக உள்ள உபகரணம் ரிவர்ட் கன், தரைதல் இயந்திரம். அது துளையிடுவதற்கே அல்ல என்றதை முதலே நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இரண்டாவது பெயர்ச்சி குழாய் கலற்றி, அது என்னத்துக்கு பயன்படுகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். மூன்றாவது உரு துளையிடுதல் இயந்திரம், அது சுவர்களிலும் பலகையிலும் உலோகங்கள் சார்ந்தவைகளிலும் அவை பயன்படும். அதுக்குரிய துரப்பண அலகு வேறுபட்டதாக காணப்படும். ஆகவே பொருத்தமான விடை மூன்றாவது, மின்சார துரப்பணம். மின்சார திருப்புளியால் திருகாணியை பூட்டுதல் கழற்றுதல் செயற்பாடு. மின்சார திருப்புளியால் திருகாணி பூட்டுதல் கழற்றுதல் செயற்பாட்டை இங்கு நீங்கள் நேரடியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சாதாரணமாக கையால் திருப்புளியை பயன்படுத்தி செய்கிற செயற்பாட்டை இங்கு மின்சார திருப்புளியால் எவ்வாறு திருகாணியை பூட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பலகையில் வட்ட துளையிடுவதற்கு பயன்படும் கருவி. பலகையில் வட்ட துளையிடுவதற்கு பயன்படும் கருவி, அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை வட்டமான ஒரு குழியை தோண்டி எடுப்பதற்கு, குடைந்தெடுப்பதற்கு அதாவது மின்சார துரப்பணத்தில் குறிப்பிட்ட ஒரு அலகு இருக்குது. அதை நாங்கள் உபயோகிப்பதன் ஊடாக
ஒரு பலகையில் ஒரு வட்டமான ஒரு குழியை நாங்கள் தோண்டி எடுக்க முடியும், நேர்த்தியாக எடுக்க முடியும். அதற்கான உபகரணத்தை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது வெவ்வேறுபட்ட அளவுகளை கொண்டதாக இருக்கும். இங்கு கைத்துறப்பணம், கைத்துறப்பணத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை எவ்வாறு தொழிற்படுகின்றன, அதாவது அவற்றுக்கிடையில் காணப்படுகின்ற பற்சில்லுகள் எவ்வாறு அதற்குரிய துறப்பண அலகை சுழற வைக்கின்றது, எவ்வாறு சுழல்கின்றது என்பதற்கு தரப்பட்ட உருக்களும் காட்சிப்படங்களும் உங்களுக்கு உதவுகின்றது. இதை நீங்கள் கவனமாக உற்று நோக்குவீர்களாக இருந்தால் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை அவதானிக்கலாம். துறப்பண அலகு எவ்வாறு துளையிடுகிறது என்பதை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வினா, பலகை ஒன்றில் துளையிடுவதற்கு பொருத்தமான உபகரணம் பின்வருற்றுள் எது? பலகை ஒன்றில் துளையிடுவதற்கு பொருத்தமான உபகரணம் பின்வருற்றுள் எது? இங்கு பலகை ஒன்று தரப்பட்டுள்ளது. அதில் துளை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு கீழே தரப்பட்ட 3 விடைகளில் பொருத்தமானது எது என கேட்கப்பட்டுள்ளது. அதாவது பொருத்தமான உபகரணம் எது? அதில் முதலாவதாக நீங்கள் வர்ணத்தை நோக்குவீர்களாயிருந்தால் அதாவது கைத்துறப்பணம், 2வது பூமுனை திருப்புளி, 3வது சாதாரண திருப்புளி. உங்களுக்கு தெரியும் துளையிடுவதற்கு என்று குறிப்பிடப்படும் போது கை துறப்பணம் ஆகவே முதலாவது விடையாகும். 2வது வினா, பலகை ஒன்றில் துளையிடுவதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று அல்லாதது பின்வற்றுள் எது? பலகை ஒன்றில் துளையிடுவதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று அல்லாதது பின்வருவனற்றுள் எது? இதில் 3 வகையான உபகரணங்கள் தரப்பட்டுள்ளது. நீங்கள் முதலாவது உபகரணத்தை உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது அலிஸ்கட்டர், அதாவது பலகையை துளையிடுவதற்கு கூரான ஒரு பகுதியை கொண்ட அளவை கொண்டதாக காணப்படுகிறது. அதாவது இந்த முதலாவது உபகரணத்தை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் பலகையில் ஒரு சிறிய துளையினை ஏற்படுத்திய பின்பு திருகாணியை செலுத்துவது இலகுவானது. இவ்வாறான உபகரணம் துளையிடுவதற்கு பயன்படும். அதே போல் 2வது உபகரணத்தை நோக்குவீர்களாக இருந்தால் அது மின்சார துறப்பணம், அது பலகையில் துளையிடுவதற்கு பயன்படும். ஆகவே 2வதும் துளையிடுவதற்கு பொருத்தமான காணப்படுகிறது. 3வது உபகரணத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது அரம், மூலையரம். அப்போ இது மூலையரம் துளையிடுவதற்கு அல்ல, பற்கள் போன்ற அமைப்புகளை கொண்ட அலகுகளை தீட்டுவதற்கு பயன்படும், கூராக்குவதற்கு பயன்படும் ஒரு உபகரணம். ஆகவே இதில் பின்வருவற்றுள் அல்லாதது என்று பொருத்தமற்றதை தான் கேட்கப்பட்டிருப்பதால் அப்போ எது வரும்? 3வது விடையாக காணப்படுகின்றது. அடுத்த செயற்பாடாக நாங்கள் பார்க்க போவது அரம், அதாவது அரங்களின் வகைகள், அவற்றின் பயன்பாடுகளும். அரங்களின் வகைகள். அரங்களில் பல்வேறு வகையான அரங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் உங்களுக்கு பொதுவாக நமது பயன்பாட்டில் இருக்கின்ற அரங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். அதில் ஒன்று மூலையரம், முக்கோண அரம் என ஒரு வகையாக உள்ளது. அடுத்தது தட்டையரம், தட்டையான பகுதியை கொண்டதாக காணப்படும், இது தட்டையரம். மற்றது உருளை வடிவமான அரம், அதாவது அலகு உருளை வடிவத்தை கொண்டதாக காணப்படும். இவ்வாறாக பல்வேறு வடிவங்களை காணப்படுகின்ற பொதுவாக நமது பயன்பாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சில அறவைகளை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது தட்டை அரத்தின் பயன்பாடுகள். தட்டை அரத்தின் பயன்பாடுகள். அதில் தட்டையரம் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது? நீங்கள் உருவில் ஒவ்வொன்றையும் அவதானிங்கோ. தட்டையான அரம் பொதுவாக நீங்கள் ஒரு பலகையில் ஒரு சதுர வடிவம் இல்லை செவ்வ வடிவமான ஒரு குழி தோண்டி எடுக்கப்படுமானால் அதை தட்டையரத்தினூடாக அரத்துவதனூடாக ஒரு சுரசுரப்பற்ற தன்மையை ஏற்படுத்த முடியும். அதாவது ஒரு அழுத்தமான பகுதியாக உருவாக்குவதற்கு இவ்வாறான
தட்டையரங்கள் பயன்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் துய்ச்சக்கர வண்டி திருத்துமிடங்களில் காணப்படுகின்றது. அதாவது உங்களுடைய சைக்கிள்கள் துய்ச்சக்கர வண்டியின் டியூப் அதில் வர துளை ஏற்படுமா இருந்தால், அதாவது ஓட்டை ஏற்பட்டு டியூப் உடைஞ்சிட்டு என்று சொல்லுவீங்கள், ரைட். அந்த துளையினை ஒட்டுவதற்கு முன்னோடியாக நாங்கள் என்ன மாதிரியான உங்களுடைய அவதானத்தை நீங்கள் செலுத்துவீர்களாக இருந்தால் அதிலே ஒரு பூச்சு பூசுவதற்கு, அதாவது சொல்யூஷன் பூசுவதற்கு முன்னோடியாக அதிலே ஒரு உராய்வை ஏற்படுத்த வேண்டும், சுரசுரப்பு தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக என்ன செய்வார்கள், தட்டையரத்தை பயன்படுத்தி அந்த சைக்கிள் டியூப் இதில் ஒரு உராய்வை உருவாக்குவார்கள். அதற்கு இவ்வாறான தட்டையரங்கள் அந்த இடத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. மற்றும் பலகைகள் அவற்றில் ஒரு அழுத்தத்தை சுரசுரப்பு தன்மையை நீக்குவதற்காகவும் அழுத்துவதற்காகவும் இவ்வாறான நேரத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். இதை நீங்கள் இங்கு உருவில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உருளை அரம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். உருளையரம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். மரப்பலகையில் நாங்கள் ஒரு வட்ட வடிவமான ஒரு குழி தோண்டப்படும் இடத்து, அதாவது வட்ட வடிவமாக நாங்கள் ஒரு துளையை ஏற்படுத்திய பின்பு அதில் ஒரு அழுத்தமான பகுதியாக உருவாக்கணும், அதாவது சுரசுரப்பு தன்மையை நீக்கணும் என்றால் இவ்வாறான உருளை வடிவமான அரத்தின் ஊடாக அவற்றின் கரைப்பகுதிகளுக்கு உராய்வுகளை ஏற்படுத்துவதனூடாக ஒரு அழுத்தமான பகுதியாக உருவாக்க முடியும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவ்வாறான உருளையரம் பயன்படுத்தப்படும். இதை நீங்கள் இங்கே உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மூலையரம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். மூலையரம் முக்கோணரம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். அதாவது நீங்கள் இந்த மூலையரத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அதாவது தேங்காய் துருவலகு பற்கள் போன்ற அமைப்புகளை கொண்ட பகுதிகளை கூராக்குவதற்கும் மரமறியும் கைபால் போன்றவற்றின் அலகுகளை தீட்டுவதற்கும் இவ்வாறான மூலையரம் முக்கோணரம் பயன்படுத்தப்படும். இந்தந்த சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு அரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது வினா, கட்டில் கால் ஒன்று செய்யப்பட்ட பின் காலின் மூலை விளிம்பை அழுத்தமாக்கும் செயற்பாடு படத்தில் தரப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டுக்கு பயன்படும் அரம் எது? கட்டில் கால் ஒன்று செய்யப்பட்ட பின் காலின் மூலை விளிம்பை அழுத்தமாக்கும் செயற்பாடு படத்தில் தரப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டுக்கு பயன்படும் அரம் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், 3 வகையான அரத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அவற்றின் பயன்பாடுகளும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த பொருட்களுக்கு அவை பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் பார்த்துருப்பீர்கள். இப்போ உங்களுக்கு கட்டிலின் காலின் மூல விளிம்பை அழுத்தமாக்குவதற்கு என்று குறிப்பிடும்போது உங்களுக்கு தெரியும், மூலையரம் அது என்ன பயன்பாட்டு கண்டது, அது பொருத்தமற்றது. அதே போல் உருளையரமும் கட்டில் காண்ற மூல பகுதிகளை செய்வதற்கு பொருத்தமற்றது. ஆகவே இங்கு பயன்படுத்த வேண்டிய பொருத்தமானவரம் முதலாவதாக காணப்படும் தட்டை அரம். அரத்தில் காணப்படும் அழுக்கு படிவுகளை, அதாவது கரல் சிலவுகளை உங்களுடைய அரங்களை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்திய பின்பு அவற்றிலும் கரல்கள் ஏற்படலாம். அவற்றில் காணப்படும் கரல் தன்மையை எவ்வாறு நீக்க முடியும், அதாவது கம்பி தூரிகையினால் நீக்குதல் எவ்வாறு செய்யலாம் என்பதை இந்த உரு காட்டுகிறது. அதாவது அரத்தில் காணப்படும் அழுக்கு படிவுகளை, அழுக்கு படிவுன்றது இங்கே கரலை தான் குறிப்பிடப்படுகிறது. அதை கம்பி தூரிகையினால் நீக்குவதனூடாக அவற்றில் காணப்படுகின்ற கரல் தன்மையை நாங்கள் நீக்க முடியும். அது நீங்கள் மாறி, அதாவது ஒரு சுறுசுறுப்பான திண்ணையில் நிலத்தில் வைத்து அதை உரசி அந்த கரலை எடுக்க முடிவு செய்வீர்களாக இருந்தால் அது அரத்தை பழுதாகிவிடும், அதாவது பழுதடைய நிலையை ஏற்படுத்திவிடும், அதாவது அரம் தேயும் நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எவ்வாறான கரல் தன்மையை நீக்குவதற்காக கம்பி தூரிகைகளை பயன்படுத்தி கரலை நீக்குகின்றோம். இரண்டாவது வினா, உலோகத்துண்டு ஒன்று வெட்டி எடுக்கப்பட்ட பின் அழுத்தமாக்கும் செயற்பாடு படத்தில் தரப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டிற்கு பயன்படும் அரம் எது? உலோகத்துண்டு ஒன்று வெட்டி எடுக்கப்பட்ட பின் அழுத்தமாக்கும் செயற்பாடு படத்தில் தரப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டுக்கு பயன்படும் அரம் எது? 3 வகையான அரம் தரப்பட்டுள்ளது, அதாவது 3 வகையான விடைகளில். அதில் முதலாவது மூலையரம், 2வது தட்டையரம், 3வது உருளையரம். அப்போது
உலோகத்துண்டு வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு அதை அழுத்தமாக்குவதற்கு உங்களுக்கு தெரியணும், அழுத்தமாக்குவதற்குரிய செயற்பாடு ஒரு தட்டையான ஒரு இரும்பு பகுதி வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு என்றால் இதில் மூலையரம் பெறுமோ? இல்லை. தட்டையரம் இதற்கு பொருத்தமானதாக காணப்படும். அதே போல் உருளையரவும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எந்த சந்தர்ப்பத்தில் அது பயன்படுகிறது என்பது. ஆகவே பொருத்தமான விடை 2வது விடையாக தட்டை அரம் பொருத்தமானது, சரியான விடை. 3வது வினா, பலகை துண்டொன்றில் செவ்வக குழியொன்று வெட்டி எடுக்கப்பட்ட பின் நடைபெறும் செயற்பாடு கீழுள்ள உருவில் தரப்பட்டுள்ளது. இதற்கு பயன்படும் பொருத்தமான உபகரணம் எது? பலகை துண்டொன்றில் செவ்வக குழியொன்று வெட்டி எடுக்கப்பட்ட பின் நடைபெறும் செயற்பாடு கீழுள்ள உருவில் தரப்பட்டுள்ளது. இதற்கு பயன்படும் பொருத்தமான உபகரணம் எது? உங்களுக்கு தெரியும், ஒரு செவ்வக குழியொன்று வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு நாங்கள் இதில் உருளையரத்தை பயன்படுத்த முடியாது. அதே போல் அலிஸ் கட்டர் பலகையை துளையிடும் கருவியையும் பயன்படுத்த முடியாது. தட்டையரத்தை பயன்படுத்த முடியும். தட்டையரத்தை பயன்படுத்துவதன் ஊடாக அவற்றுள்ள உராய்வுகளை ஏற்படுத்துவதனூடாக அழுத்தமாக்க முடியும். ஆகவே இதுக்கு பொருத்தமான உபகரணமாக தட்டையரம் பயன்படுத்த முடியும். ஆகவே இதில் வருகின்ற விடை 1வது விடையாக கொள்ளலாம். நாங்கள் இனி பார்க்க இருப்பது குறடுகளின் வகைகள். குறடுகள் பிளஸ் அவை எவை என இப்போது நீங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். இங்கு நீங்கள் உருவில் 3 வகையான குறடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை எவ்வகை குறடுகள் என பார்ப்போம். குறடுகளின் பெயர்கள். ஒன்று, நீங்கள் 1வது உருவில் அவதானிப்பது சாதாரண குறடு, பொதுவான குறடு. 2வது உருவில் அவதானிப்பது வெட்டுங்குறடு. 3வது உருவில் நீங்கள் அவதானிப்பது மூக்கு குறடு. மூக்கு குறடு அவற்றின் அமைப்பு வடிவங்களை நீங்கள் பொதுவாக நீங்கள் இதில் அவதானிப்பதனூடாக வேறுபாடுகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாதாரண குறட்டின் பயன்கள். பொதுவாக சாதாரண குறட்டின் என்ன பயன்பாட்டுக்காக அவை பயன்படுத்தப்படுகின்றது என இந்த உருவில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. பொதுவாக ஒரு பொருளை இறுக பற்றி பிடிப்பதற்கு, அது திருகாணியாக இருக்கலாம், ஒரு கடத்தியாக இருக்கலாம், அவற்றை இறுக பற்றி பிடிப்பதற்கு இவ்வகையான குறடுகள் பயன்படுகின்றன. இறுக பற்றி பிடித்து கொண்டு இன்னொரு புரிசாவியிலால் ஒரு புரியாணியை பூட்டுவதற்கு போன்ற செயற்பாடுகளுக்கு இவை பயன்படுகிறது. இதை சொல்கிறது சாதாரண குறட்டின் பயன்பாடில். இது ஒரு பொதுவான குறடண்ட இதுக்குள்ளே நாங்கள் உள்ளடக்கலாம். அதனுடைய அமைப்பை நீங்கள் உற்று நோக்குங்கோ, அப்போ அதனுடைய வேறுபாட்டை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. அடுத்தது 2வதாக நாங்கள் பார்ப்பது வெட்டுங்குறடு. வெட்டும் குறடு. இந்த பொதுவாக நீங்கள் கடத்திகளை வெட்டுவதற்கு, அதாவது கடத்தி கம்பிகளை உரிய முறையிலே வெட்டுவதற்கு இவ்வகையான குறடுகள் பயன்படுகின்றன. சரியான முறையில் உரிய இடத்தில் அதை வெட்டி எடுப்பதற்காக இவ்வகையான வெட்டுங்குறடு பயன்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது 3வது வகையாக மூக்கு குறடு. மூக்கு குறடு அதாவது நீங்கள் இதில் 1வது நீங்கள் அது குறட்டின் வடிவத்தை விட்டு நோக்குங்கோ. அதாவது மூக்கு வடிவம், அதாவது நீளமான ஊசி முகம் கொண்டதாக காணப்படுது, நீளமான பகுதியாக காணப்படுகிறது. இது பொதுவாக கடத்தி கம்பிகளை வளைப்பதற்கு, 2 கடத்திகளை ஒன்றாக சேர்த்து இணைப்பதற்கு, அதாவது பிணைத்து கொள்வதற்கு இவ்வகையான குறடுகள் மூக்கு குறடு பயன்படுகின்றது. இதன் செயற்பாடுகளை நீங்கள் இந்த உருவிலேயும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மின்சார வேலை செய்பவர்கள் இவையான குறடுகளை பொதுவாக 3 வகையான குறடுகளையும் வைத்திருப்பார்கள். கடத்தி கம்பிகளை இணைப்பதற்காக இவையான குறடு மூக்கு குறடு பயன்படும் என்பதை அறியலாம். 1வது வினா, கீழ்வரும் குறடுகளின் பெயர்களை எழுதுக. கீழ்வரும் குறடுகளின் பெயர்களை எழுதுக. இங்கு 3 வகையான குறடுகள் தரப்பட்டுள்ளது. அவற்றின் அருகே ஒவ்வொரு குறடுகளுடைய பெயர்களை எழுதுவதற்காக உங்களிடம் கேட்கப்படுகின்றது. அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம்.
ரைட். முதலாவது வகை குறடு சாதாரண குறடு. ரெண்டாவது வகை உருவில் காணப்படுவது மூக்கு குறடு. மூன்றாவது வகை குறடு வெட்டுங்குறடு. மிகச்சரியான விடை. இரண்டாவது வினா, கடத்தி ஒன்றினை வெட்டுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது? கடத்தி ஒன்றினை வெட்டுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது? இங்கே 3 வகையான விடைகள் தரப்படும். அதாவது 3 வகையான குறடுகள் தரப்பட்டுள்ளன. இந்த கடத்தியை வெட்டுவதற்கு பொருத்தமான குறடு எது எனத்தான் கேட்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நீங்கள் 3 வகையான குறடுகளின் பயன்பாடு பார்த்துருக்கிறீர்கள். இதனை வெட்டுவதற்கென நாங்கள் பார்க்கும்போது முதலாவது இறுக பற்றி பிடிப்பதற்கான குறடு என்று உங்களுக்கு தெரியும். மூன்றாவது காணப்படுவது கம்பியை வளைப்பதற்கு, இரு கம்பிகளை இணைப்பதற்காக அந்த குறடு பயன்படும் 3. ரெண்டாவது குறடு வகை வெட்டுவதற்காக, கடத்தியை வெட்டுவதற்கு பயன்படும். ஆகிய பொருத்தமான விடை ரெண்டாவது விடை, வெட்டுங்குறடு. மூன்றாவது வினா, கடத்தியிலிருந்து கம்பி பகுதியை மாத்திரம் பிரித்தெடுப்பதற்கு பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? கடத்தியிலிருந்து கம்பி பகுதியை மாத்திரம் பிரித்தெடுப்பதற்கு பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், உருவில் பார்த்து அந்த அதாவது கடத்திக்கு மேலே பாதுகாப்பு உரையாக ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. அதை மாத்திரம் பிரித்தெடுப்பது, அப்போ பிரித்தெடுக்கும் போது கம்பியை வெட்டக்கூடாது. இப்போ அதுவும் முக்கியமாக கவனம் செலுத்தணும். அந்த வகையில் பிரித்தெடுப்பதற்கு என்பது அதை தான் குறிப்பிடப்படுகிறது. அப்போ பிரித்தெடுப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு 3 கீழே தரப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாங்கள் இதில் பார்க்கும்போது முதலாவது உங்களுக்கு முதல்ல நீங்கள் அந்த உருவின் விளக்கத்தில் பார்க்கும்போது கடத்தியிலிருந்து கடத்தி கம்பிகளை பிரித்தெடுப்பதற்கான ஒரு குறடாக காணப்படுகிறது. ஆகவே முதலாவது தான் பொருத்தமான விடை. அடுத்தது ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், அதை கடத்தி கம்பிகளை வெட்டுவதற்கு அல்ல, அதை கடத்தி கம்பிகளை வளைப்பதற்கு, பொருத்துவதற்கு, இணைப்பதற்கு ரெண்டாவது வகை குறடு பயன்படும். ஆகவே அது பொருத்தமற்றது. மூன்றாவது சாதாரண ஒரு கத்தியாக காணப்படுகின்றது, அதாவது பிளேட் கத்தியாக காணப்படுகிறது. அவை கடத்தியிலிருந்து கம்பிகளை பிரித்து எடுப்பதற்கு, அதாவது வெட்டுவதற்கு பயன்பட்டாலும் அதை பிரித்து இழுப்பதற்கு அது பொருத்தமற்றது. ஆகவே இதை வெட்டி அதை பிரித்து மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் பகுதியை பிரித்தெடுப்பதற்கு இந்த முதலாவது குறடு மிக பொருத்தமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான்காவது வினா, புரியாணியிலிருந்து புரியாணியின் சுரையை இறுக்கவும் தளர்த்துவதற்காகவும் பற்றி பிடிக்க பயன்படும் உபகரணம் எது? புரியாணியிலிருந்து புரியாணியின் சுரையை இறுக்கவும் தளர்த்துவதற்காகவும் பற்றி பிடிக்க பயன்படும் உபகரணம் எது? நீங்கள் அந்த வகையில் ஒரு சுரியாணியிலிருந்து சுரியை நாங்கள் இறுக்கவும் தளர்த்துவதற்கு என்றால் ஏதோ ஒன்றை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். அந்த பற்றி பிடிப்பதற்கு பொருத்தமான உபகரணம் என்ற வகையில் நீங்கள் பார்க்க, பற்றி பிடிப்பதற்கு குறடுகளில் சாதாரண குறடு பொருத்தமாக இருக்கிறது. ஆகிய அந்த சாதாரண குறடு என்ற வகையில் இதில் முதலாவதாக காணப்படுகின்ற உபகரணம் சாதாரண குறடு. ஆகிய முதலாவது விடையாக நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். மற்றவே உங்களுக்கு ஏனைய பயன்பாட்டில் மூக்கு குறடு என்னத்துக்கு பயன்படுகிறது என்பதும் தெரியும். மற்றது கடத்திகளை பிரித்தெடுப்பதற்காக பயன்படுகின்ற குறடும் மூன்றாவதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே சரியான விடை முதலாவது விடையாக கொள்ளலாம். இங்கு உருவில கடத்திகளை வெட்டும் செயற்பாடுகள் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு குறடுகளை பயன்படுத்தி எவ்வாறு கடத்திகளை வெட்டும் செயற்பாடு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அவதானிக்கலாம்.